ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கல்கல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு அளவுக்காக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கிண்ணம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பவுல் இல்லை மெஷரிங் கப் வச்சுருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் இதில் ரவை சேர்த்துருக்கேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் ரவை சேர்த்துருக்கேன். அதே 1/4 கிளாஸ் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உருக்கி வச்சிடணும். உருக்கினதுக்கப்புறம் இப்போ அந்த ரவையில் அந்த உருக்கின நெய்யை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நல்லா அந்த நெய் ஃபுல்லாக அந்த எல்லா ரவையிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரவை அப்படியே சாஃப்டாக இருக்கும். சாஃப்டானது நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த கிளாஸ் எடுத்தேன்ல அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அந்த ரவையும் மைதா மாவையும் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த கட்டிலாம் வந்துச்சுன்னா நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கீ அப்புறம் அந்த ரவை ஃபுல்லாக மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யார் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சோன்னா அது அப்படியே நிற்கணும். அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். நல்லா சர்க்கரையை மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இல்லை கடையிலேருந்து நீங்கள் பவுடர் சுகர் வாங்கினா கூட ஓகே தான். நான் வீட்டில் இருக்க சர்க்கரையவே நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை ஒரு 1/2 கிளாஸ், எந்த கிளாஸ் நம்ம அளவுக்கு எடுத்தனோ அந்த 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் இதில் சுகர் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவோடையும் நல்லா சுகர் மிக்ஸ் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. நான் அந்த சால்ட்டையும் இந்த பவுடர் சுகர்லேயே நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் தனியாக காமிக்க முடியல. ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ரொம்ப கம்மியான அளவு தான் செய்கிறேன். நிறைய அளவு செஞ்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சால்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா இந்த குலாப் ஜாமுன் மாவு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு மாதிரி பால் பவுட்ரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது இதோட கன்சிஸ்டன்சி. வாசனை கீ ஊற்றுனதுனாலயா என்னன்னு தெரியல, நல்ல வாசனை நம்மளுக்கு பிசையும் போதே வருது. இந்த பவுடர் சுகர் போட்டதுக்கப்புறம் பிசையும் போது இன்னும் அதிகமாக தான் ஸ்மெல் வருது. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நான் இந்த நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றி கிடையாது, பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டர் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் பால் ஊற்றிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சில பேர் இந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துப்பாங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
நான் வந்து பால் ஊற்றி தான் செஞ்சுருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசையாமல் சாஃப்டாக பிசைங்க. ஈஸியாக பிசைஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் வந்து என்னோடய சேனல் உங்களுக்கு எப்படி ரீச் ஆகிருக்குன்றது எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து என்னோடய வீடியோஸை வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மாவு வந்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அந்த கல்கல்ஸ் ஓட ஷேப் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு உருண்டைக்கு நல்லா அமுத்தி பால் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அப்புறமேட்டு அதை நான் தட்டில் வச்சு நீட்டாக வர மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த கல்கல்ஸோட ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வந்துட முடியும். அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அந்த ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷேப் கொண்டு வரதுக்கு கடையில் வந்து இதுக்காகவே வந்து ஒரு உட்டு மாதிரி விற்கிது. அது நம்மக்கிட்ட இல்லை. அப்படி இல்லாதவங்க என்ன மாதிரி இந்த ஃபோக்கு வச்சு பண்ணால், ஃபஸ்ட்டு ஃபோக் எடுத்து அந்த ஒரு பால் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம், தட்டையாக ஆக்கிட்டு. இது இப்படி ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், அழகாக வந்து இந்த கல்கல்ஸோட ஷேப் சூப்பராக வந்துடுது. ஈஸியாக தான் இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரில, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபோக்கில் ஒட்டுதுன்னு சொன்னால் லைட்டாக நீங்கள் வந்து அந்த ஃபோக் மேலே லைட்டாக வந்து கீயோ ஆயிலையோ தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துச்சு. பாருங்கள், நான் எல்லா மாவையும் வந்து கல்கல் ஷேப்புக்கு உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் பேலன்ஸு. எண்ணெயை வந்து சுட வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து மெதுவான சூடில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து கொதிக்கிற மாதிரி. இப்போ நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்து பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி இருக்கணும். போட்டோடனே அப்படியே அதிக ஃபேம் அந்த மாதிரிலாம் வரவே கூடாது. இந்த மாதிரி ஸ்லோவாக கொதிக்கிற அளவுக்கு வைக்கணும். ஏன்னா வந்து இது அப்படியே ஸ்லோவாக உள்ள வரைக்கும் குக் ஆகும். மேலே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்லோவாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஈஸியாக தான் இருக்குது. இது நம்ம கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் செய்கிறாங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது கூட வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஃப்ரீயாக இருக்கும்போது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு டைப் ஆஃப் குக்கீஸ் தான், பிஸ்கெட் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். இதை வந்து எடுத்து நம்ம பிளேட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி நம்ம ஃப்ரை பண்ண மாதிரியே இல்லை, மெத்துன்னு தான் இருக்குது. அது கொஞ்ச நேரம் ஆற ஆற தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக அந்த சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. இதே மாதிரி நான் எல்லா பேட்சையும் வந்து தனித்தனியாக போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக வந்து போடுங்க. அப்படி போடுறச்சு வந்து லைட்டாக பிரிகிற மாதிரி இருக்குது, அதனால் ஸ்லோவாக போடுங்க. அதே மாதிரி கிளறும் போது போட்ட உடனே கிளறாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து கிளறினீங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தொட்டு பார்க்கும்போது மெத்துன்னு தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக கல்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து நான் வந்து பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இந்த பவுடர் சுகரோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிஸ்கெட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்கல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மெத்துன்னு தான் இருக்குது, பட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அது கிறிஸ்பி ஆகிடுது. இங்கே பாருங்கள், டார்க் ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லுவா. அவன் ஃபேஸ் வந்து நல்லா இல்லையா, அதனால மூஞ்சி வந்து மூடிக்கிட்டு சொல்றா. வாங்க இப்ப நம்ம அத்தை கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். அத்தை, கல்கல் பண்ணியிருக்கேன். கல்கல் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வந்து கல்கல் வந்து செய்வாங்க, அதுதான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. மேடம் வந்து கொடுத்துட்டாங்க ரிவ்யூ. சூப்பராக இருக்கு. சாஃப்டா இருக்கா, கல்லு மாதிரி இருக்கா? கல்லு மாதிரிலாம் இல்லை, வாழை வச்சா நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, சாஃப்டாக இருக்கு. சாஃப்டா இருக்கா, கட்ட கடன்லாம் இல்லை, சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, நம்மளோட ரிவ்யூவரும் இதை சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Happy Christmas for everybody.